குடந்தை ராஜகோபாலன் ஐயா கொடுத்துருந்தாங்க. இவங்க நிறைய கமெண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க இடையில. வணக்கம் ஏசிஆர் ஐயா அப்படின்னு கொடுத்துட்டு, அடுத்தடுத்து தொடரும் தங்களது ஜோதிட ஆய்வுகளில் அர்க்கலா அலசலும் அருமை கண்டுகளித்தோம். அர்க்கலா ஸ்தானத்திற்கு தடை ஸ்தானங்கள் ஆதிபத்திய ரீதியாகவே எதிராக வருவதைக் கண்டு வியந்தோம். தனஸ்தானத்திற்கு அதுக்கு எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருக்காங்க. தனஸ்தானத்திற்கு விரயஸ்தானம் தடையாகவும் சுகஸ்தானத்திற்கு கர்மஸ்தானம் தடையாகவும் வருவது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. அப்புறம் ஜோதிட வினாக்கள் வேற கொடுத்துருந்தீங்க. அஸ்தங்கமான கிரகம் நீசபங்கம் பெருமனில் அதன் வலு எங்கனம் இருக்கும். அதாவது நீச்சம் பெற்ற ஒரு கிரகம் அஸ்தங்கமாச்சுன்னா அதுக்கு நீச்சபங்க ராஜயோகம் வருதுங்கிற பட்சத்தில் ரொம்ப அதனுடைய வீரியம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். வெயில் எல்லா பக்கமும் அடிக்குது, அது ஒரு லென்ஸ் வழியாக கூஞ்சு போகிறப்போ ஒரு துணியோ பேப்பரையோ எரிச்சிருது இல்லையா, அது மாதிரி அது நீச்சபங்க ராஜயோகத்தில் அந்த சூரியனுடைய பவரையும் வாங்கி செய்கிறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப வலுவான அளவில் அது பாசிட்டிவாக கொடுக்க வேண்டியதாக இருந்தால் பாசிட்டிவாகவும், நெகட்டிவாக கொடுக்க வேண்டியதில் நெகட்டிவாகவும், உயர்வான இடத்து வரையும் கொடுத்துரும். அதில் உச்சம் என்ன இருக்கோ அது வரையும் கொடுத்துரும். அதனால் அஸ்தங்கமான கிரகமாக இருந்தாலும் அது நீச்சம் பெற்று நின்னாலும் அது நீச்சபங்க ராஜயோகம் வந்ததுன்னா அது பர்ஃபெக்டாக வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு உண்டு. ஏன்னா கெட்டாலும் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் அப்படிம்பாங்க. அது என்ன செய்யணுமோ அந்த பணியை கரெக்டாக செவ்வனே செஞ்சுட்டு போயிடும். அடுத்து 2வது கொஸ்டின், பரிவர்த்தனை வரும் கிரகங்களின் பார்வை எங்கனம் இருக்கும், அதன் அசல் ஸ்தானத்திலிருந்து பார்க்குமா அல்லது பரிவர்த்தனை ஆனபின் இருந்த நிலையிலிருந்து பார்க்குமா அப்படின்னு ஒரு கேள்வி. இதில் கிரகங்களுடைய இருப்பை எடுத்துக்கலாமே தவிர பார்வையை அந்த கிரகம் எங்கே இருக்கோ அதிலிருந்து எடுத்துக்கிறது நல்லது. அஃப்கோர்ஸ் பரிவர்த்தனை ஆனதுக்கப்புறம் அந்த பார்வை பலத்துக்கும் பலம் உண்டுனாலும் அது கொஞ்சம் பலவீனமாக இருக்கும். ஆனால் இருக்கிற இடத்துலேருந்து பார்க்குறதுங்கிறது ரொம்ப வலுவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வரக்கூடிய உண்மை. அடுத்தது 3வது கேள்வி, தொழிலை மாற்றி அமைக்கும் அதிகாரம் தசாநாதனுக்கு உள்ளதா, 10ஆம் அதிபதியை 10ல் நின்ற கிரகங்களை மீறி அப்படின்னு ஏதாவது ஒரு விதத்தில் 10ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆனால் மாற்றி விட்டுரும். 10ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருந்தால் 10ஆம் இடத்ததிபதியோடு சேர்ந்து இருந்துச்சுன்னா, 10ஆம் இடத்ததிபதியினுடைய நட்சத்திர கால் வாங்குச்சுன்னா, ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் இன்னும் சொல்லணும்னா நெகட்டிவாகவே எடுத்துக்கிடுவோமே, 10ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துலையோ 6ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ இருந்தால் கூட தொழிலை மாற்றி விடுறதுக்கான வாய்ப்பு உண்டு. யார்? தசாநாதனுக்கு. அது இருக்கிற இடத்தை பொறுத்து பண்ணக்கூடிய ஆதிபத்தியத்தை பொறுத்து மாற்றுறதுக்கான அமைப்பு இருக்குது. ஆனால் ஏதாவது ஒரு விதத்தில் கர்மஸ்தானம் டச் ஆகணும். டச் ஆகாமல் அது ட்ரிகர் ஆகாது. எங்கேயா ஒரு பக்கம் டச் ஆகணும்ல, ஆனால் தானே வேலை செய்யும். அடுத்தது இவ்வுலகில் உள்ள அனைத்து விஷயங்களையும் பொன் பொருள் ஆடை ஆபரணம் மண் மனை வீடு வாகனம் தொழில் முதல் விலங்கு தானியம் உடல் உறுப்பு நோய் உள்ளிட்டவைகளை 9 நவகிரகங்களுக்கும் 6 வீட்டிற்கும் நம் வேத ஜோதிடத்தில் உரித்தாக்கி உள்ளனர். பூலோகத்தின் பெரும்பணிகளான ஆக்கல் காத்தல் அழித்தலை குறிக்கும் கிரகங்கள் வீடுகள் எவை விளக்கவும் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. ஆக்கல்ங்கிறது சூரியனையும் குருவையும் எடுத்துக்கலாம் சார், அது ஆக்கலுக்கு சரியாக இருக்கும். காத்தல் அப்படிங்கிறது செவ்வாயின் சுக்கிரனையும் எடுத்துக்கலாம் சார், அது காக்கிறதுக்கு சரியாக வரும். அழித்தல் அப்படிங்கிறதுக்கு சனி ராகு எது எடுத்துக்கலாம், இது கரெக்டாக வரும். அதே மாதிரி வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மோட்சஸ்தானம் தான் கொடுத்துட்டாங்களே, ஆயுள் ஸ்தானங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்களே. அதனால் இன்னொரு தடவை அலசுங்க ஜோதிடத்தை, ஈஸியாக அதெல்லாம் வந்துடும். மிக்க நன்றி. ரொம்ப கேள்வி கேட்டிருந்தீங்க, அந்த கேள்வி எல்லாத்துக்கும் பிரயோஜனமாகக்கூடிய விதத்தில் கேட்டிருந்தீங்க. நன்றி ஐயா. அடுத்தது கார்த்திக் அர்க்கலா விளக்கம் மிக அருமை ஐயா. தங்களின் ராகு கேது சீக்ரெட் வீடியோ மிக மிக அருமை. என்னுடைய பெரும்பாலான சந்தேகங்களுக்கு தீர்வு தந்தது. தாங்கள் இதற்கு முன் சில பதிவுகளில் குறிப்பிட்ட சப்தரிஷி நாடி புத்தகம் சென்னை ஸ்ரீ பிரபா பப்ளிகேஷன்ஸ் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த 3 லக்னங்களுக்கு வெளியிட்டிருக்கிறது. நமது நேயர்கள் அறிந்து கொள்ளட்டும். பிரபா பப்ளிகேஷன் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்து 8870417644 அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. இது இந்த கமெண்ட், இப்போ நான் படித்த இந்த கமெண்ட் நம்மளுடைய இந்த வீடியோவில் அர்க்கலா வீடியோவில் கமெண்ட்ஸில் கீழே இருக்கும், நீங்கள் அதுலேயும் செக் பண்ணிக்கலாம். அந்த மொபைல் நம்பரை விட்டுட்டிங்கன்னா கூட அந்த புத்தகம் வேணும்னா பிரபா பப்ளிகேஷனில் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய ஹெல்ப்பை கார்த்தி அப்படிங்கிற நண்பர் செஞ்சுருந்தாங்க. மிக்க நன்றி. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சப்தரிஷி நாடிங்கிறது சரஸ்வதி மகால்லையே கிடைக்கல, ஆனால் இங்கே அவங்க ப்ரைவேட் பப்ளிகேஷன்ஸில் போட்டிருக்காங்க. இது நான் படிக்கணுன்னே நினச்சேன். ஏன்னா அந்த ஆர்வலர்கள் வாங்கணுங்கிற மாதிரியான அந்த ஆர்வம் இருந்ததுன்னா அதை பயன்படுத்திக்கலாம். அது ஜோதிடத்தின் மீது ஆர்வத்திற்காக சொல்கிறது தானே தவிர விளம்பரத்துக்காக இல்லை, நீங்கள் அப்படியே எடுத்துக்கிறாதீங்க.
நன்றி கார்த்தி. இன்னும் மிச்சம் ஏதாவது நூல்கள் வந்து அந்த மாதிரியான இது வந்து பப்ளிகேஷன்ஸில் இருந்ததுன்னா கூட எனக்கு தெரியப்படுத்துங்க, நானும் வீடியோவில் சொல்கிறேன். நிறைய பேர்த்துக்கு அது ஹெல்ப்பாகவும் இருக்கும். அடுத்தது வந்து வேல்முருகன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. ஹை அஸ்ட்ரோஜி, ஆல்வேஸ் வாட்சிங் அவர் வீடியோ ஃபார் எவ்ரி ஃப்ரைடே, பியூட்டிஃபுல் பேக்ரவுண்ட், நன்றி அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. இதுக்கான கிரெடிட்ஸ் எல்லாம் கோஸ் டு ரத்னவேல். ஏன்னா அவர் தான் எடிட் பண்ணி எல்லாம் போடுறாப்புல, அதனால் நல்லா பண்ணியிருக்கார், சொல்லிடுறேன் நானும். ரெண்டாவது உங்கள் கமெண்ட் அவரும் படிச்சிட்டார். அதே மாதிரி பரமேஸ்வரி முரளி அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. சார், டுடேஸ் எக்ஸாம்பிள் ஆர் டூ போரிங், ப்ளீஸ் கிவ் லைவ் எக்ஸாம்பிள் லைக் மோடி, தோனி, கோலி அப்படின்லாம் கொடுத்துருந்தீங்க. ரைட், வாஸ்தம் தான். நீங்கள் வந்து ஜோதிடத்திற்காக கேட்கல, இவங்க மேலே இருக்க ஆர்வம் ப்ளஸ் இன்றைக்கி நடப்பு விஷயங்களில் இருக்கக்கூடிய அந்த ஆர்வத்தில் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்குறீங்களே தவிர ஜோதிடத்தின் மேலே ஆர்வம் அப்படின்னு கேட்கல. இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் கொஞ்சம் அதாவது இல்லாத உயிரோடு இல்லை, அவங்களுடைய ஜாதகம்லாம் எடுக்கலை. ஹிட்லர்லாம் ஜாதகம் எடுக்கிறப்ப இல்லை அதே மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி போட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்தி காமிச்சிருக்கேன், எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் சொல்லி பார்த்துருக்கேன், நம்ம ஹேண்டில் பண்ணி பார்த்துருக்கோம் இல்லையா? அதை வந்து ப்ரெசண்ட்டாக இப்போ இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஹேண்டில் பண்ணி பாருங்கள், என்ன தப்பாக போனது. நீங்கள் உங்கள் ஆயுதத்தை நீங்களே கையில் எடுக்கலாம்ல, தவறு இல்லை. ஸோ பரமேஸ்வரி முரளி, நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கானது. அடுத்தது வந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி, நம்ம இதில் லைவ்லையா இல்லை இன்டர்வியூவில் கூட ஒரு தடவை வந்திருந்தார். அவருடைய வீடியோவும் நம்மளுடைய சேனலில் பப்ளிஷ் ஆகிருந்தது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வணக்கம் சார், எப்படித்தான் இந்த மாதிரி விஷயங்களை படித்து புரியும்படி சொல்கிறீர்கள்? என்னமோ நம்ப புரிஞ்சுட்டு சொல்கிற மாதிரி, அதெல்லாம் இல்லை, படிக்கிறேன்னு தெரிஞ்ச சொல்கிறோம் சார் என்று நினைக்கும் போது ஆச்சரியமாக உள்ளது. பல விஷயங்கள் உங்கள் வீடியோவை பார்த்து தான் நான் கற்றுக்கொண்டேன். புஷ்கர நவாம்சம், ஆரூட கோசபதம், அர்க்கலா, ராகு கேது சூட்சமங்கள் என்று கூறிக்கொண்டே போகலாம். கேள்விக்கு வருவோம். அர்க்கலா கிரகம் அல்லது அர்க்கலா தடை செய்கின்ற கிரகம் புஷ்கர நவாம்சத்தில் இருந்தால் என்ன பலன்? பத்தியா, இங்கிட்டு பூந்து அங்கிட்டு வந்து இப்படி சொருன்னா என்ன செய்யும் அப்படின்ற மாதிரி டபுள் எஃபெக்டா. ஒருவேளை மாந்தி புஷ்கர நவாம்சத்தில் தடை செய்கின்ற அர்க்கலாவில் இருந்தால் என்ன நடக்கும்? மாந்தியை பற்றியே ஒரு வீடியோ போடணுன்னு யோசனை பண்ணிகிட்டே தான் இருக்கேன். இருங்க, அர்க்கலா கிரகம் அல்லது அர்க்கலா தடை செய்கின்ற கிரகம் புஷ்கர நவாம்சம். புஷ்கர நவாம்சம்னு வந்தாலே தான் இருக்கக்கூடிய இடத்த பூஸ்டப் பண்ணி விடும். அது எந்த இடத்துல உட்காந்துருக்கோ அது என்ன பலன் கொடுக்கணுமோ அதை பெரிய அளவில் பூஸ்டப் பண்ணும். அப்போ அர்க்கலாவில் வந்து தடை ஸ்தானத்தில் புஷ்கர நவாம்சம் விழுந்துருச்சுன்னா தடை பெரிய அளவில் இருக்கும். அல்லது அர்க்கலாலேயே வந்து புஷ்கர நவாம்சத்தில் ஒரு கிரகம் இருந்ததுன்னா அது கொடுக்கக்கூடிய பலன் பெரிய அளவில் இருக்கும். அதான் இதில் மெயினாக சொல்ல வேண்டியது. டபுள் எஃபெக்ட் கிடையாது, அது செய்ய வேண்டிய வேலையை ரொம்ப வலுவாகவே செய்யுங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. ஒருவேளை மாந்தி புஷ்கர நவாம்சத்தில் தடை செய்கின்ற அர்க்கலாவில் இருந்தால் என்ன நடக்கும்? தடை வந்து மிகப்பெரிய அளவில் நடக்கும். அதனால் விழக்கூடிய அடியும் பெருசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் நீ மாந்தி இல்லை அதனால். அடுத்தது 8ஆம் இடத்தில் ராகுவுடன் உள்ள அஷ்டமாதிபதி புஷ்கர நவாம்சத்திலிருந்து அந்த ஆட்சி பெற்ற அஷ்டமாதிபதி திசை நடந்தால் அந்த ஜாதகர் கடன் கொடுப்பாரா இல்லை கடன் வாங்குவாரா? பயங்கர காம்ப்ளிகேஷன் சார், நல்லா யோசனை பண்ணி எழுதிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கேள்வி எழுத நிப்பாட்டி அடிச்சிருப்பீங்க. ஃபஸ்ட்டு 8ஆம் இடத்துல 8ஆம் இடத்த அதிபதி ஆட்சியாக நிற்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவர் கூட ராகு உட்காந்துருக்கார் இல்லையா? நீங்கள் சொன்ன கணக்கில் 8ஆம் இடத்தில் ராகுவுடன் உள்ள அஷ்டமாதிபதி ராகுவோட உட்காந்துருக்கிறதுங்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா ராகுவுக்கு 8ஆம் இடம் மறைவு இல்லாமல் போயிடும், 8ஆம் இடத்த அதிபதி ஆட்சி ஆகிட்டதுனால. இப்போ அந்த அஷ்டமாதிபதி புஷ்கர நவாம்சத்தில் உட்காந்துருக்கார். அஷ்டமாதிபதி யோகத்தை தான் செய்யணும். 8ஆம் இடத்துல ஆட்சி ஆகி நின்ட்டார்னா ஒரு யோகத்தை செய்யணும், கடன் கொடுப்பார். அவர் கூட ராகு நின்று ராகு தசை நடந்தாலுமே அஷ்டமாதிபதியோட யோகமாக இருக்கும். ஏன்னா சீக்ரெட் ஆஃப் ராகு எது வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா ராகு கேதுவோட ஆட்சி பெற்ற கிரகங்கள் உட்காந்து அதனுடைய தசை நடந்தால் அந்த தசையில் எந்த பலனும் பெருசாக இருக்காது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன். ஆனால் நீங்கள் கேட்குறது அந்த கிரகம் வந்து புஷ்கர நவாம்சத்தில் உட்காந்துருந்துச்சுன்னா வேலை செய்யும். அப்போது ஏன்னா ராகு கேதுவோட புஷ்கர நவாம்சம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ வந்து புஷ்கர நவாம்சத்தில் அது உட்காந்துருந்ததுன்னா நிச்சயமாக வேலை செய்யும். அதுவும் பாசிட்டிவாக, நெகட்டிவாக கிடையாது. அவர் கடை கொடுப்பார், கடை வாங்க மாட்டார். அடுத்தது உங்கள் சேவை தொடர வாழ்த்துக்கள், இந்த பதிவை படித்தமைக்கு நன்றி அப்படின்னு கொடுத்துருந்தாரு. நன்றி விஸ்வநாதன் ராமமூர்த்தி. அதே மாதிரி